சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2 2025. ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன ட்ரேட் எடுத்தேன், அது வந்து இன்னைக்கு ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணனா இல்லாட்டி நான் லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணனா, இந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து பாஸ்ட்டில் என்னன்னைக்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன நான் பேர் வச்சு நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்றதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கான ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ராவன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து டைப் 2ல் வர ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. ராவன்லேயே பார்த்தீங்கன்னா டைப் 1, 2, 3, 4ன்னு ஒரு 4 டைப் வச்சு நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து இது இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து டைப் 2 தான். இது வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து என்னன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்திருக்கு, அன்றைக்கெல்லாம் என்ன இருக்குன்றதையும் நான் காட்டுறேன். அந்த பாஸ்ட் டேட்டாவோட சார்ட்ஸ்லாம் நான் எடுத்து நான் காட்டுறேன். ஏற்கனவே இந்த மாதிரி என்னன்னைக்கெல்லாம் நடந்திருக்குன்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அதே போல் தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. ஓகேங்களா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஏற்கனவே பாஸ்ட்டில் நடந்த விஷயம் தான் திரும்ப அது நடந்துகிட்டே இருக்கும். பட் அது வந்து 1-2 பேட்டர்ன்ஸ் வந்தால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் இங்கே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ், நிறைய விஷயங்கள் மாறி வேறு நாளில் வந்து நடக்கிறதுனால அது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் எடுத்து வச்சு கலெக்ட் பண்ணி நம்ம நிறைய சார்ட்ஸ் அனலைஸ் பண்ணி அதெல்லாம் தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸாக மாற்றி பிரித்து நம்ம வச்சுருந்தா மட்டும்தான் வந்து அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குதுன்றதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, இங்கே S1க்கு கீழே இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே போயிட்டு அப்படியே ஒரு 7 ஷேப்பில் அப்படியே வந்து மார்க்கெட் முடியும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அடிக்கடி பாஸ்ட்டில் நடந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தேன். கால் ஆப்ஷன் வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ நான் ஒரு 2 லாட் நான் செல் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னோடய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் பிரகாரம் நான் 10,000க்கு மேலே லாஸ் பண்ணக்கூடாது. அதனால் நான் 2 லாட் மட்டும் நான் செல் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, இன்றைக்கி என்ன ப்ராஃபிட் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நான் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 7,530 ரூபா வந்து நான் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணேன். ஒரே ஒரு ட்ரேடு தான் நான் இன்றைக்கி எடுத்தேன். அதிகமாகலாம் ட்ரேட் எடுக்கல. ஒரே ஒரு ட்ரேடு தான். மார்னிங் ஒரு 9:50 பக்கம் வந்து ஒரு 2 லாட்டை வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். 66 ரூபாயில் செல் பண்ணியிருந்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இனிஷியலாக ஒரு 132 ரூபாவில் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் நான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லாட்டாக நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். நான் 2 லாட் எடுத்திருந்தேன். அதில் ஒரு லாட்டை வந்து ஒரு 20 ரூபா பக்கம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு லாட்டை வந்து ஒரு 13 ரூபா பக்கம் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இன்றைக்கான சார்ஜஸ் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 86 ரூபா வந்து எனக்கு இந்த ட்ரேடுக்கு வந்து சார்ஜஸ் ஆகிருக்கு. ஓவரால் இன்றைக்கி என்ன ப்ராஃபிட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 7,530 ரூபா நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்ட்டில் என்னன்னைக்கெல்லாம் இது வந்து நடந்திருக்குன்றதை போயிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வருஷத்துலேயே 2025 வந்து இதே மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை வந்து நான் காட்டுறேன். ராவன்ன்ற ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே தான் இது வரும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து S1க்கு கீழே ஓப்பன் ஆகி அழகாக கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அப்படியே ஒரு 7 ஷேப்பில் அப்படியே டவுன் சைட் ட்ரேட் அன்றைக்கி ஃபுல்லாக கண்டினியூ ஆகிருக்கு. ஓகேங்களா, அடுத்த நாள் பாருங்கள், அதே மாதிரி S1க்கு கீழே ஓப்பன் ஆகி கொஞ்சம் அப் சைடு போயிட்டு திரும்ப டே லோ வந்து கட் பண்ணிவிட்டு அழகாக ஒரு 7 ஷேப்பில் வந்து அப்படியே டவுன் வந்து அன்றைக்கி முடிஞ்சிருக்கு ஃபுல்லாக. ஓகேங்களா, இந்த இயரில் வந்து இந்த 2 எக்ஸாம்பிள் வந்து நல்லா இருக்குது. சேமாக இன்றைக்கி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரியே இருக்குது. நம்ம வேறு வருஷத்தில் போயிட்டு இதே மாதிரி நடந்திருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 2024க்கு போவோம். ராவனுக்கு போகிறேன். டைப் 2ல் தான் இந்த பேட்டர்ன் வந்து இருக்கும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஸோ டைப் 2ல் போயிட்டு இதே மாதிரி சார்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுதான். S1க்கு கீழே ஃபார்ம் ஆகிருக்கு, கொஞ்சம் மேலே அப்படியே போயிருக்கு. அங்கே வந்து திரும்ப டே லோவை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 7 ஷேப்புக்கு அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக டவுன் சைடே அன்றைக்கி ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகி முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இது வந்து 30/5/2024 அன்றைக்கி இது நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் 2024 பெருசாக எதுவும் இல்லை. நம்ம 2023 போயிட்டு செக் பண்ணுவோம் இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த பேட்டர்ன் வந்திருக்கான்ட்டு. ராவன் எடுத்துக்கிறேன். டைப் 2க்கு போய் பார்ப்போம். 2 ட்ரேட்ஸ் தான் டைப் 2 ப்ரோக்ராமே வந்திருக்கு. அநேகமாக இதில் எதுவும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த இயர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேட்டர்ன் பெருசாக வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ட்ரேட் வந்திருக்கு. S1 கீழே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு போக முடியாமல் திரும்ப டவுன்லேயே வந்து அப்படியே முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு ட்ரேட் தான் 2023 வந்திருக்கு. 2022 போயிட்டு நம்ம பார்ப்போம். 2022 ராவனில் டைப் 2க்கு போகிறேன். சரி, இங்கே போய் பார்ப்போம். ஸோ இதுதான் 15/12/2022 அன்னைக்கு S1 கீழே ஓப்பன் ஆகிட்டு ஒரு அப் சைடு போக ட்ரை பண்ணியிருக்கு, போக முடியல. அந்த திரும்ப டே லோவை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு டவுன் சைடு அப்படியே ஒரு மூமெண்ட்டு ஒரு 7 ஷேப்பில் அப்படியே ஒரு மூமெண்ட்டு கொடுத்துருக்கு பாருங்கள். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக டவுன்லேயே தான் முடிஞ்சிருக்கு.
இது ஓரளவுக்கு எக்ஸாக்டாக இன்றைக்கி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தான். இது வந்து 2022 பார்த்துருங்க. இப்போ 2021 போயிட்டு பார்த்துருவோம். இந்த பேட்டர்ன் ரொம்ப ரேராக தான் வந்திருக்கு. ரொம்ப அடிக்கடி ரிப்பீட்டடாலாம் வரலை. பட் அக்யூரசி அதிகமாக இருக்குது. இது வந்துச்சுன்னா ஓரளவுக்கு அன்றைக்கி நல்லா அது டார்கெட் போயிருக்கு. ஓகே, 2021 இந்த மாதிரி என்னைக்கு நடந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், S1க்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே போயிருக்கு. பட் அங்கே எதுவும் சஸ்டெயின் பண்ண முடியல. திரும்ப டே லோ கட் பண்ணி அங்கேருந்து அப்படியே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக டவுன்லேயே தான் இன்றைக்கி நாள் வந்து முடிஞ்சிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து ஒரு 7 ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இதோட ஷேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதிரி இருக்கும். ஒரு அப்சைடு காலையில் ஒரு 1 ஹவருக்குள்ளே ஒரு மூவ் ஆக ட்ரை பண்ண முடியாமல் அப்படியே வந்து டே லோவை கட் பண்ணி அப்படியே வந்து நல்லா டவுன் செய்ய வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம் அதே வருஷத்தில். சரி, இதுவும் ஓரளவுக்கு அதே மாதிரி தான். பட் பெரிய மூமெண்ட் வந்து இங்கே எதுவும் கொடுக்கல. அப்போ பார்த்தோன்னா 2021 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ரேராக தான் வந்திருக்கு. ஒரு நாள் தான் நல்லா வந்திருக்கு அதே மாதிரி. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு நாள் வந்தால் கூட நம்ம ஏன் மிஸ் பண்ணணும். அன்றைக்கி நான் அந்த ஒரு எதெல்லாம் ரொம்ப ரேராக வருதோ அதெல்லாம் நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணால் ரொம்ப அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதான். நான் ராவன் ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ பண்ணுற டைப் 2ன்ற ஸ்ட்ராட்டஜி தான் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணி நான் ட்ரேட் பண்ணேன். எதுவுமே நான் பிளைண்டாக நான் அப்படியே போயிட்டு நான் எதையும் நான் ட்ரேட் பண்ணல. சரியான ட்ரேடிங் பிளான் ப்ளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் எனக்குன்னு நான் வச்சுருக்கேன். அந்த ரூலை ஃபாலோ பண்ணி டிசிப்ளினாக தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஒரே ஒரு ட்ரேட் தான் நான் எடுத்தது. அந்த ஒரு ட்ரேடும் வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட ட்ரேடு. ஓகேங்களா. ஸோ அதை நான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் பாஸ்ட்டில் இதே மாதிரி எத்தனை நாள் நடந்திருக்குன்றதை காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.